இது எப்படி நடக்க போகிறது, எப்படி வெளிப்பட போகிறது, எனக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் செயல்படுவேன்னு இருக்கக்கூடாது. தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அது உடனடியாக கீழ்ப்படிய கற்றுக்கணும். அது பேர் தான் விசுவாசம். ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம் எபிரேயர் 11:8. தான் போகிற இடம் இன்னதென்பதை அறியாதிருந்தும் ஆண்டவர் சொன்னா நான் காண்பிக்கிற இடத்துக்கு போனார், போய் கிளம்பிட்டான். எங்கன்றது சொல்லுங்க, காமிங்க, டெஸ்டினேஷன் இதுதான் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புறேன்னு இல்லை, கிளம்புங்க. நீங்க கிளம்பி போகும்போது ஆண்டவர் சொல்வார். ஆதியாகமம் 12 வாசிக்கிறோம் நம்ம. அவன் அந்த இடம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் நான் உனக்கு கொடுப்பேன்னு உனக்கு சொன்ன இடம் இதுதான் அப்படின்ற ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய நேரத்தில் தெளிவு வந்ததுக்கு அப்புறம், ஃபுல் பிக்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் செயல்பட ஆரம்பிப்பேன் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், எடுத்து வைங்க. முதல் அடியை எடுத்து வச்சிங்கன்னா விசுவாசத்தில் 2வது காரியத்தை காண்பிப்பார், 3வது காரியத்தை காண்பிப்பார். நீங்கள் போக போக உங்களுக்கு தெரியும்.